இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, காலம் காலமாக இறைவன் மனிதர்களோடு பல உடன்படிக்கைகளை செய்து கொண்டாலும் சீனாய் மலையிலே அவர் மனிதர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை புதியது, வித்தியாசமானது, முக்கியமானது. விவிலியத்திலே தொடக்க நூல் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே கடவுள் நோவாவுடன் உடன்படிக்கை செய்து கொள்கிறார். தொடக்க நூல் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலே அவர் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்து கொள்கிறார். தொடக்க நூல் புத்தகம் 35வது அதிகாரத்திலே அவர் யாக்கோபோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். விடுதலை பயண புத்தகத்திலே அவர் முதல் முறையாக இதுவரை தனி மனிதர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட கடவுள் இஸ்ராயல் என்கிற ஒரு குலத்தோடு, ஒரு குறிப்பிட்ட இனத்தோடு அவர் உடன்படிக்கை செய்து கொள்கிறார். இந்த உடன்படிக்கையானது இஸ்ராயல் மக்கள் வாழ்விலே மிகவும் இன்றியமையாத ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு உடன்படிக்கையிலும் காணப்பட்டவாறே இஸ்ராயல் மக்களோடு செய்யப்பட்ட உடன்படிக்கையிலும் 4 அடிப்படை தன்மைகள் காணப்படுகிறது. பொதுவாக உடன்படிக்கை செய்து கொள்ளக்கூடிய இரு மனிதர்கள் சமநிலையிலே இருக்க வேண்டும். அதே போலதான் இறைவன் சீனாய் மலை உச்சியில் இறங்கி வந்தார் என்கிற வார்த்தையானது கடவுள் தன்மையில் இருந்த இறைவன் மனிதர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ள அவர் தம்முடைய நிலையிலிருந்து மனித குலத்தை நோக்கி இறங்கி வருகிறார். இது முதல் தன்மை. இரண்டாவது, கடவுள் மனித நிலைக்கு எந்த அளவுக்கு இறங்கி வந்தாலும் மனிதனினுடைய உயர் நிலையானது கடவுளின் தாழ்நிலைக்கு இணையாகவில்லை. அதனால்தான் மோயிசன் வழியாக சொல்லுவார், இந்த மக்கள் இன்றும் நாளையும் தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளட்டும் என்று. அவர்கள் பாவங்களிலிருந்து அவர்களை தூய்மைப்படுத்திக் கொள்வது இரண்டாவது தன்மையாக இருக்கிறது. மூன்றாவது தன்மையாக ஒவ்வொரு உடன்படிக்கையும் ஒரு உரிமை கொடுக்கப்படுகிறது. இந்த உடன்படிக்கையில என்ன உரிமை கொடுக்கப்படுகிறது என்றால், நாம் இறைவனோடு தந்தை பிள்ளை என்கிற உறவு, பெற்றோர் பிள்ளை என்கிற உறவு கொடுக்கிறது. இதிலிருந்துதான் நாம் இறைவனை தந்தையே என அழைக்கக்கூடிய உரிமையை பெற்றுக்கொள்கிறோம். நான்காவது, உடன்படிக்கையின் 4வது அடிப்படை பண்பு கடமைகள். இவ்வாறு இறைவனை தந்தையே என்று அழைக்க உரிமை பெற்ற நாம் அவர் கொடுக்கிற அன்பு கட்டளைகளின்படி வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 4 பண்புகளுமே திருப்பலி என்கிற திருவருட்சாதனத்திலே, திருப்பலி என்கிற ஒரு உடன்படிக்கையின் வழியாக நாம் தினமும் மேற்கொள்கிறோம். இறைவன் நம்மை தேடி ஒவ்வொரு திருப்பலியிலும் வருகிறார். நாம் இறைவனை அனுபவிக்க, அவரை நாம் அடைந்து கொள்ள, நம் பாவங்களிலிருந்து நாம் தூய்மைப்படுத்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் அவரை நோக்கி தந்தையே என அழைக்கக்கூடிய உரிமையை பெற்றுக்கொள்ளுகிறோம். அவ்வாறு அவரை தந்தையே என்று அழைக்கிற பொழுது அவர் கொடுக்கிற இறை வார்த்தை வழிபாடின் வழியாக அவர் கொடுக்கிற அந்த அன்பு கட்டளைகளை வாழ்வாக்க அழைக்கப்படுகிறோம். இறைவன் நமக்கு அளிக்கிற உரிமைகளையும் கடமைகளையும் சரிவர செயல்படுத்துபவர்களாக வாழ வேண்டிய அருளுக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.